மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பெங்களூருவில் தந்தை, தாய் மற்றும் தங்கையை கொலை செய்த இளம்பெண் ஸ்வேதா புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது காதலன் கென்னத்தையும் புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தி நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணாசாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி அரசின் நிறுவனமான புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இந்த பேருந்துகள் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சம்பள உயர்வு வழங்கிட வேண்டும் என்று பல மாதங்களாக நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சம்பள உயர்வு வழங்கிட வலியுறுத்தி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்ப்புறம் மட்டுமின்றி கிராமப்புற மக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடந்த காவல்துறை மாரத்தான் போட்டியை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை இணை காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் ஓடினார்கள். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் செய்திருந்தனர். பெங்களூருவில் தந்தை, தாய் மற்றும் தங்கையை கொலை செய்த இளம்பெண் ஸ்வேதா புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது காதலன் கென்னத்தையும் புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். பெங்களூருவை சேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரான ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத்தை காதலித்து வந்தார். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒன்றாக வசித்து வந்தனர். இதற்கிடையில் கிரெடிட் கார்டு மூலம் 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய ஸ்வேதா அந்த கடனை அடைப்பதற்காக பெற்றோரிடம் சொத்தில் தனது பங்கை கேட்டதாகவும் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததால் கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன்படி தனது தாய், தந்தை மற்றும் தங்கையை தனித்தனியாக அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைத்து காதலன் கென்னத்துடன் இணைந்து மூவரையும் கொலை செய்துவிட்டு இருவரும் தலைமறைவாகினர். இந்த சம்பவம் கர்நாடகா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து புதுச்சேரியில் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஸ்வேதாவை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் பெங்களூரு மூவர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை பெங்களூரு போலீசாரிடம் உருளையன்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கென்னத் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள ஒரு மதுபாரில் இருந்து வெளியே வந்தபோது போலீசார் மடக்கி பிடித்தனர். காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து செல்லும் வழியில் பைக்கில் இருந்து குதித்து தப்பிக்க முயன்ற கென்னத்தை கீழே விழுந்து காயமடைந்த நிலையிலும் போலீசார் ராமலிங்கம் விடாமுயற்சியுடன் விரட்டி பிடித்தார். பின்னர் கென்னத்திடமிருந்து பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு நள்ளிரவில் பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பட்டா கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டிய பிரபல ரவுடியை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த டிஎன் பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே ஒரு வாலிபர் பட்டா கத்தியுடன் அவ்வழியாக வந்து செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் தலைமை காவலர் செல்வராஜ் மற்றும் ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் அந்த வாலிபர் தப்பியோட முயன்றார். அப்போது அவரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர் டிஎன் பாளையம் உடையார் தெருவை சேர்ந்த சக்திவேல் மகன் சன் என்கிற சண்முகம் என்பதும் இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிபறி, கஞ்சா, அடிதடி, சண்டை உட்பட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 2 பட்டா கத்திகள் மற்றும் ஒரு செல்போன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தி நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணாசாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தி நேயம் மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் கடந்த ஆண்டு டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பொதுநல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. போராட்டம் நடத்தி 1 ஆண்டு காலம் ஆகியும் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து புதுச்சேரியில் நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் மீண்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் நலனே எங்கள் இலக்கு, ஆட்சியுமாறும் காட்சியுமாறும் என சென்னை விழாவில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் முதல் நிகழ்ச்சியாக சென்னை உத்தாண்டியில் நடைபெற்ற கட்சி கொடியேற்று விழாவில் கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் பேசிய அவர், மக்கள் நலனே கட்சியின் முக்கிய நோக்கம் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே இலக்கு என்றும் தெரிவித்தார். மேலும் ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும், மக்களும் தற்பொழுது மாறியுள்ளனர், இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வர துவங்கியுள்ளனர் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் பதவி இல்லாவிட்டாலும் மக்களுக்கான சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்தார். வில்லியனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பிரமோற்சவ விழாவை ஒட்டி நடந்த வீதி உலாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடந்து வரும் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா பக்தி பரவசத்துடன் நடந்து வருகிறது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 6ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து யானை வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் திருவுலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுடன் பெருமாளை வரவேற்ற பக்தர்கள் வழிநெடுகிலும் மலர் தூவி வழிபட்டனர். மத்திய அரசின் மானியம் பெற பயனாளிகள் தங்களது தொலைபேசி எண்ணை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முத்துமீனா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்பொழுது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பண பரிமாற்ற முறையில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மூலமாக மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன்படி மானியத் தொகை பயனாளியின் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் வாலெட்டில் டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்பட உள்ளது. இந்த தொகையை அங்கீகரிக்கப்பட்ட ரேஷன் கடை மற்றும் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களிடம் மட்டுமே உணவு தானியங்கள் வாங்க பயன்படுத்த முடியும். இதற்கான முன்னேற்பாடாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை தங்களிடம் உள்ள பதிவுகளின் அடிப்படையில் தகுதியுள்ள பயனாளிகளின் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் கொண்ட பட்டியலை சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்கியுள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் வருகின்ற 5ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ரேஷன் கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் தொலைபேசி வகையை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் உலக யோகா தின விழாவில் திரளான பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் உள்ள ஆயுஷ் மருத்துவமனையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மருத்துவர் கமலக்கண்ணன், RMO மருத்துவர் பிரசன்னா லட்சுமி, மருத்துவர் ஜீவா ஆனந்த், ஆயுஷ் மருத்துவமனை மருத்துவர்கள், யோகா நிபுணர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களும் இதில் பங்கேற்றனர். யோகா ஆசிரியர் ஞானவேலு யோகா மற்றும் பிராணாயாமம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் மன அழுத்த கட்டுப்பாட்டிற்கு வழங்கும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் பல்வேறு யோகாசனங்களை செய்முறையாக கற்றுக் கொடுத்தார்.
நிறைவாக தினசரி வாழ்வில் யோகாவை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கிட வேண்டுமென்று மருத்துவர்கள் வலியுறுத்தினர். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதை அடுத்து நீதி கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் அருள் விசாகன் நேற்றைய முன்தினம் வீட்டில் அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவர்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மருத்துவர் அருள் விசாகனின் நிலைக்கு காரணமானவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும், அவர் மீது உள்ள போலி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சட்டப்படி உரிய அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு உண்மை நிலை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நாளை முதல் நீதி கேட்டு வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமித்து வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் உடனடி தீர்வு காண வேண்டும் என்று மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலத்திடம் முறையிட்டனர். புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடந்து வருகின்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல்துறை மூலமாக தீர்வு காணக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடியாக மக்கள் குறை கேட்டு கூட்டத்தில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலத்திடம் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி என்பது நீண்ட தொலைவு மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி. இந்நிலையில் சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட காவலர்களால் சரியான நேரத்திற்கு விபத்து நடந்த பகுதிக்கு வர இயலவில்லை என்றும் இதற்கு காரணம் போதிய அளவிற்கான போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறைதான் என பொதுமக்கள் அதிகாரியிடம் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் காவலர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மத்தியில் உறுதியளித்தார். தொடர்ந்து மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமரன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் சின்ன திருக்கைலாயத்தில் திருவாசக உலக சாதனை மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் வில்லியனூர் சாலையில் அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயத்தில் திருவாசக உலக சாதனைக்கான புதுச்சேரி மாநாடு பக்தி பரவசத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி கூடப்பாக்கம் நெமிலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து மாணிக்கவாசகர் திருவுருவம் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்ற ஆன்மீக ஊர்வலம் புறப்பட்டு சின்ன திருக்கைலாயத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்று சிவநாமம் முழங்கியபடி சென்றனர். தொடர்ந்து நடந்த மாநாட்டில் திரு சிவஞானியார் திருவாசகத்தின் மகத்துவம், சிவனடியார்களின் கடமைகள் மற்றும் சைவ சமய பணியின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் வாழும் மாணிக்க வாசகர் என போற்றப்படும் திரு சிவகுமார் திருவாசகத்தின் சிறப்பு, மாநாட்டின் நோக்கம் மற்றும் அதன் சமூக ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார். மாநாட்டில் திருவாசகம் பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெற வேண்டும், மாணிக்க வாசகர் மற்றும் திருவாசகத்தை போற்றிடும் வகையில் அரசு சார்பில் ஆண்டுதோறும் விழா நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை அடுத்து அம்மையப்பர் படைப்பாளர் கலைக்குழுவின் சார்பில் திரு மாணிக்க வாசகர் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. திருலங்கேஸ்வரன் கதை வசனம் அமைந்திருந்த இந்த நாடகத்தை திரு அப்துல் ஷெரீப் இயக்கினார். இதில் திரு சிவஞானியார், கலைமாமணி நந்தகோபால், கலைச்செம்மல் வெங்கடேஷ், கலைச்செம்மல் பரமேஸ்வரி உட்பட பல்வேறு கலைஞர்கள் சிறப்பாக நடித்து காட்டினர். மாநாட்டில் கலந்து கொண்ட சிவனடியார்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் சின்ன திரு கைலாயத்தில் தாங்களே திருமுழக்கு செய்து சிவபெருமானை வழிபட்டனர். இந்த நிகழ்வை சர்வதேச உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பு இணைந்து உலக சாதனை முயற்சியாக பதிவு செய்து வருகின்றனர். பல்வேறு சைவ அமைப்புகள், திருவாசக குழுக்கள் மற்றும் ஏராளமான சிவபக்தர்கள் இதில் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பெங்களூருவில் தந்தை, தாய் மற்றும் தங்கையை கொலை செய்த இளம்பெண் ஸ்வேதா புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது காதலன் கென்னத்தையும் புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தி நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணாசாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.